ஆக்சுவலி இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்காவோட ஒரு போஸ்ட் மாதிரி தான் அங்கே செயல்படுது. அங்கே அமெரிக்கா என்னெல்லாம் மத்திய கிழக்கில் சாதிக்கணும்னு நினைக்குதோ அது இஸ்ரேல் மூலமாக வேவு பார்க்கறது, இஸ்ரேல் மூலமாக வந்து தகவல் சேகரிக்கிறது தான் பார்க்குறோம். இப்போ 53 அதை பண்ணுறாங்க. 79 25 வருஷத்துக்கு மேலே மக்கள் போராடி அதை தூக்கி போட்டுறாங்க. அமெரிக்க பொம்மை அரசாங்கம் ஷா அரசாங்கத்தை வச்சு தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க. இதை விட ரொம்ப மோசமானது 93 ஒரு ஸ்கேண்டல்ல மாட்டிக்கிறார் நேத்தன்யா. அது வந்து நமக்கு வதந்தியா சொல்ல, அவரே பொதுவில் மன்னிப்பு கேட்ட ஸ்கேண்டல். திருமணம் கடந்த உறவை வச்சுக்கிட்டாரு அவரு. அதுல மானம் போதுன்னு ஈரான் மேல ஒரு கேம்பெயின், ஒரு வெறுப்பு கேம்பெயின் எடுத்து அமெரிக்கா கூட்டு போய் அவங்க பாராளுமன்றத்தில் பேச வச்சுது. அப்ப இதை காட்டி அதை அப்ப எப்பயுமே நடக்கிற ஒரு அரசியல் தான் அங்கேயும் நடக்குதுன்ற மாதிரி. ஆமா, அதான் நம்ம ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இன்டர்நேஷனல் பறையான்னு பயன்படுத்துவாங்க. ஓகே புரியுது. அமெரிக்க அரசாங்கம் இன்டர்நேஷனல் பறையானா நம்ம ஊர் சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தையை தான் வந்து ஆங்கிலத்தில் அடாப்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எதன் அடிப்படையில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டை வந்து தெரிவிக்கிறீங்க? நீங்கள் இருக்க கிறிஸ்தவர்களும் சரி அவங்க வந்து சப்போர்ட்டை தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா இயேசுவை காட்டி கொடுத்து யூதர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த யூதர்கள்ன்றது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்? அண்ணாமலை வந்து முருகன் மாநாட்டில் என்ன பேசுவார்னா, 2% தாங்கண்ணா யூதர்கள் உலகத்தில், ஆனால் உலகத்தையே ஆட்டி படைக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து 4 தேசத்தில் போர் புரியுது, இந்துக்களுக்கு அதே போல ஒரு உணர்ச்சி வேணும் அப்படின்னு பேசுறாரு. இல்லை, ரெண்டு பேரும் ஒரே ஐடியாலஜியை தான் பண்ணுறான். இவங்க இப்பதான் புல்டோசர் எடுத்து வீட்டு அடிக்கிறாங்க. அவங்க 1948 புல்டோசர் ஆரம்பிச்சிட்டாங்க. பாலஸ்தீன் மக்களை, இந்த காசா பகுதியில் இருக்கிற மக்களை அங்க இருக்கிற ஜயோனிஸ்டுகள் ஒரு ஆயுதத்துக்கான ட்ரையல் கிரவுண்டா பாக்குறாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து பயங்கர ஆயுதத்துல வந்து போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாத்தூர் சத்யா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. அதோட பதட்டம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 விதமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, இது வந்து அணுசக்திக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராக தான் ஃபஸ்ட்டு கருதப்பட்டுச்சு. இன்னொரு பின்புலம் வந்து பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தருவாயிலையும் 3 நாளைக்கு முன்னாடி 77 பேர்கிட்ட மரணம் அடைஞ்சிருக்காங்க. தாக்கல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போருக்கு பின்னாடி மத ரீதியான ஏதாச்சும் பின்புலம் இருக்கா? இது இல்லை, முழுக்க இது வந்து அணுசக்திக்காக நடத்தப்படுற ஒரு தாக்குதல் மட்டும்தானா? இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறதா நம்மளோட வாதம். என்ன அப்படின்னா, தோற்றத்துக்கு மதம் அப்படிங்கிறத முன்னாடி வச்சுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மதம் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த மதம்னு சொல்லிட்டா ஒரு 1 கோடி பேர், அந்த மதம் சொல்லிட்டா ஒரு 10 கோடி பேர் அணி திரண்டுருவாங்கனால மதம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் அணு ஆயுதம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பயம் ஊட்டுறதுக்கு, இவங்க தாக்குதலை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு துருப்சீட்டாக தான் பார்க்க முடியும் போல. இதற்கு பின்னாடி இருப்பது இரண்டுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி இருப்பது வந்து அங்கே இருக்கிற எண்ணெய் வளங்கள், அதுதான் வந்து முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்ட்னு சொல்கிற நாடுகள் அமெரிக்காவின் மொத்த கட்டுப்பாட்டில் வரணும் அப்படிங்கிற வேட்கை தான். ஏன்னு சொல்ல போனால், இதுக்கு வந்து பிரச்சனை வந்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கிடையாது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை. அதாவது 2ஆம் உலகப் போரின் போது உங்களுக்கு தெரியும், அது போர் ஆரம்பித்த போது பிரிட்டிஷ் காலனி அரசு தான் வந்து எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டில் வச்சிருந்து. மிடில் ஈஸ்ட் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஆமாம். ஆனால் 2ஆம் உலகப் போர் முடியும் போது பிரிட்டிஷ், பிரான்ஸ் எல்லாம் உளுந்து அமெரிக்கா தான் இந்த உலகத்தின் ஆதிக்கமாக வருது. அப்போ அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்ட்டை ஃபுல்லாக கைப்பற்றணும். 1953 முதல்ல அமெரிக்க சிஏஏ வந்து ஈரான் அரசு ஆட்சி கொழுப்பு பண்ணுது, மொசடக் ஆட்சியை கவிழ்க்குது. அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்த ஒரு கண்ணு இருக்குது. ஆக்சுவலி இஸ்ரேல் அப்படிங்கிறத ஒரு அமெரிக்காவோட ஒரு போஸ்ட் மாதிரி தான் அங்கே செயல்படுது. அங்கே அமெரிக்கா என்னெல்லாம் மத்திய கிழக்கில் சாதிக்கணும்னு நினைக்கிறதோ அது இஸ்ரேல் மூலமாக வேவு பார்க்கறது, இஸ்ரேல் மூலமாக வந்து தகவல் சேகரிக்கிறது, இஸ்ரேல் மூலமாக அரசியல் இராணுவ அழுத்தங்களை கொடுக்கறதுன்னு தான் பார்க்குறோம். இப்போ 53 அதை பண்ணுறாங்க. 79 25 வருஷத்துக்கு மேலே மக்கள் போராடி அதை தூக்கி போட்டுறாங்க. அமெரிக்க பொம்மை அரசாங்கம் ஷா அரசாங்கத்தை வச்சு தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அடடா மக்கள் சுதாரிச்சுக்கிட்டாங்க, இனிமேல் உள்ளேருந்தே குழப்பத்தை விளைவிச்சு நம்மளால் ஆட்சி கொளுத்த முடியாதுங்க. 79 மக்கள் தூக்கி போடுறாங்க. 80வது வருஷத்துலேருந்து 88வது வருஷம் 8 வருஷம் சதாம் ஹுசைனை ஏவி விட்டு போர் புரிகிறாங்க. ஈராக் ஈரான் வார் நடக்குது. ஏறக்குறைய 15 லட்சம் பேரை வந்து ஈரான் இழக்குது. அந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் ஈரான் மேலே. அதையும் ஈரான் வித்ஸ்டாண்ட் பண்ணுது, தாங்கி நிற்குது. அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, சதாம் ஹுசைனை இவங்களுக்கு எதிராக திரும்புறாரு. ஆமாம், குவைத் மேலே போர் போகிறாரு, இன்னும் போர் போகிறாருன்னா சதாம் ஹுசைனை கொண்டு வலிக்கிறாங்க. இப்போ என்ன சுதாரிச்சிட்டாங்கன்னா, ஓகே இப்படி வந்து ஒன்றும் ஆட்சி கொழுப்பு செய்ய முடியல,
போர்னாலும் வெல்ல முடியல அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி முத்தி அல்கைதாவாகட்டும் ஐசிஸ் ஆகட்டும் இந்த மாதிரி போராளி குழுக்கள் அப்படின்ற பேரில் பயங்கரவாத கும்பலை உருவாக்கி தொடர்ந்து ஈரானுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது பத்தாது அப்படின்னு இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா 89-90 வருடங்களில் தான் ஈரான் வந்து அணுசக்தியை வந்து பெற்றுருச்சு, அணு ஆயுதம் தயாரிக்கும் போதுன்ற மாதிரியான வதந்தியை கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நேத்தன்யாகு, நீங்க அப்போ ஈராக்லயும் நடந்தது இதே நாடகம் தான் அப்படின்னு இதேதான் கெமிக்கல் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்ற பேர் அழிவு செய்யும் அணு ஆயுதத்தை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு பொய் சொல்லிட்டு தான் அவங்க போனாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சின்ன வயசில் விராட் கோலி வீடியோலாம் பார்க்குறோம் இல்லையா, அப்போ வந்து எப்படி சிரிப்பாக இருக்கு நம்மளை பார்க்கும்போது, யாரா நீ அது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நேத்தன்யாகு 1989 ஈரான் வந்து அங்கே நம்மளுக்கு ஆட்சியை நம்ம மாற்றணும், ஏன்னா அவன் அணு ஆயுதம் தயாரிக்க போகிறோம். நேத்தன்யாகு 89 பேசுகிறாரு. 92 வந்து அவங்களுக்கு இஸ்ரேல் எலெக்ஷன் வருது. 92லேருந்து 93 வரைக்கும் எலெக்ஷன் கேம்பெயின் நடக்குது. அப்போ அவர் வந்து முழுக்க ஈரான் வெறுப்பில் தான் அவர் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன், எதிர்க்கட்சி தலைவராகவே உருவெடுக்கிறார். அதுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. 92லேருந்து 2024 வரைக்கும், நான் இந்த 25 கணக்கில் எடுத்துக்கல, 24 வரைக்கும் 18 முறை ஃப்ரெஷ் அலிகேஷன்ஸ், அதாவது புதுசாக ஒரு குற்றச்சாட்டு. அதாவது நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு தம்ப்நெயில், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸ் தம்ப்நெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் வந்து ஒரு 3 வட்டத்தை போடுவாங்க. வட்டத்தை ரெட் கலரில் வட்டத்தை போட்டு ஒரு ஆரோவை போட்டால் ஏதோ மர்மமாக நடக்குது அப்படின்னு சொல்லி கிளிக் பைட் மாதிரி உள்ளே போய் பார்த்தா பயங்கரமாக வியூஸ் போயிருக்கு. ஆனால் உள்ள முழுக்க கான்ஸ்பிரசி தியரி பொய்யா இருக்கும். அதை துவங்கி வச்சது யாருன்னா இஸ்ரேல் தான். என்ன பண்ணுவாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு ஏரியல் ஷாட்டு, ஒரு சேட்டலைட் இமேஜ் எடுத்துக்கிட்டே பாருங்க இங்கெல்லாம் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆடு தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அங்கே வேற ஒன்றுமே இருக்காது. இது தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான் மீது போர் தொடுப்பதற்கான அறைகோலை விடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை இதை வச்சு தீர்த்துக்கிறாங்க. எப்படி இப்போ நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பாகிஸ்தானை வந்து இழுத்துக்குவாங்களோ, பாகிஸ்தானை காட்டி நம்ம எல்லாத்துக்கு தேசபக்தியை ஊட்டி எல்லா வெறுப்பெல்லாம் வேணாம்ப்பா, எதிர்ப்பெல்லாம் வேணாம்ப்பா, எல்லாம் ஒன்றா போய் பாகிஸ்தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலுக்குள்ள அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு முறை அவருக்கு அரசியல் நெருக்கடி வரும்போதும், இப்போ குறிப்பாக 2021-22 வந்து நீதிபதிகள் நியமனத்தில் தலையிட்டார் நேத்தன்யாகு. பெரிய போராட்டம் அடிச்சிருச்சு இஸ்ரேல் ஃபுல்லாக. உடனே என்ன பண்ணுறாரு, ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கான் அப்படின்றாரு. அப்போ இந்த வடிவேல் சொல்லுவார் இல்லையா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு ஓமகுச்சி நாராயணன் கூப்பிடுவார் இல்லையா, அந்த மாதிரி ஈரான் அவர் கூப்பிட்டுக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இதை விட ரொம்ப மோசமானது 93 அவர் ஸ்கேண்டலில் மாட்டிக்கிறார் நேத்தன்யாகு. அது வந்து நமக்கு வதந்தியாக சொல்ல, அவரே பொதுவில் மன்னிப்பு கேட்ட ஸ்கேண்டல், திருமணம் கடந்த உறவை வச்சுக்கிட்டார் அவர். அதில் மானம் போதுன்னு ஈரான் மேலே ஒரு கேம்பெயின், ஒரு வெறுப்பு கேம்பெயின் எடுத்து அமெரிக்கா கூட்டு போய் அவங்க பாராளுமன்றத்தில் பேச வச்சுது. அப்ப இதை காட்டி அதை அப்ப எப்பயுமே நடக்கிற ஒரு அரசியல் தான் அங்கேயும் நடக்குதுன்ற மாதிரி தான். ஆமா, அதான் நம்ம வந்து இங்க சிடி போடுறது, இங்க வந்து ஆடியோ லீக் ஆகுறது மாதிரி தான் அங்கேயும் நடக்குது. ஆக்சுவலி நம்மளுங்க அங்க இருந்தா கத்துக்கிறாங்க, ஏன்னா நம்மளுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜிலாம் அவங்களே வந்துருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசியல். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஈரான் மீது அவ்வளவு ஒடுக்குதல், அதாவது இந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கிற பொருளியல் முடக்கங்கள் போடுவாங்க, எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுவாங்க, யாருமே அவங்களோட வர்த்தகம் வச்சுக்கூடாதுன்னு. இன்னொன்று ஒரு ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, இன்டர்நேஷனல் பறையான்னு பயன்படுத்துவாங்க. ஓகே புரியுது. அமெரிக்க அரசாங்கம் இன்டர்நேஷனல் பறையானா நம்ம ஊர் சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையை தான் வந்து ஆங்கிலத்தில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கியூபாவை இன்டர்நேஷனல் பறையான்னுவாங்க, ஈரானை இன்டர்நேஷனல் பறையான்னுவாங்க, எல்டிடி தலைவர் பிரபாகரன் இன்டர்நேஷனல் பறையா பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களோட யாரும் வந்து வர்த்தகம் வச்சுக்கூடாது, ஒட்டுறவு வச்சுக்கூடாதுன்னு அர்த்தம். பாருங்க, நம்ம சாதியம் வந்து உலகத்துக்கு கொடுத்த கொடை அப்படின்னா இப்படி ஒரு கேவலமான வார்த்தை. அப்போ அதை பயன்படுத்தி ஈரானை ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொருளியல் தடை போடுறதுனால ஈரான் வேறு வழி இல்லாமல், இப்போ நம்ம ஒரு இந்தியராக யோசிச்சு பாருங்க, ஒரு சர்வதேச நிறுவனத்துக்கு மோடி வந்து இந்தியாவை நாங்கள் திறந்து விடுறோம், எங்கே வேணாலும் நீ வந்து சோதனை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் நம்மளாம் பயங்கரம் கொந்தளிச்சு வந்துடும். டே, இது நம்ம நாடு, ஆமாம், நம்மளோட இறையாண்மையை பொருந்திய நாடு, இதில் யார் அவன் வந்து பார்த்துக்கிறது. சாதாரணமாக ஒரு வடிவேல் ஜோக்கில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. நீ வந்து வீட்டை திறந்து ஊருக்கு பெரிய ஆளாக இருக்கிறதுனால நீ வீட்டில் வச்சுட்டு உன் ஜாமான் என்ன உன் பொருள் என்னன்னு கேட்டால் நீ ஆமான்னு கேட்பார். அப்போ அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு உணர்வு இருக்கு இல்லையா, ஈரான் மக்களுக்கு அதே உணர்வு தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமெரிக்காவின் பொருளியல் தடைகள்னால ஒவ்வொரு முறையும் பல லட்சம் மக்கள் வாழ்வாதாரத்தை இருக்கிறாங்க, பல லட்சம் மக்கள் பட்னிக்கு போகிறாங்க. அங்கே சாதாரண உற்பத்தியான மூலப்பொருளே வெளிநாட்டிலேருந்து வரமாட்டேங்குது. அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் சர்வதேச நிறுவனங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் வந்து அவங்க கதவை திறந்து 20க்கும் மேற்பட்ட தடவை நீங்கள் வந்து என்னை சோதிச்சுட்டு போங்க, சோதித்து பரிசோதனை செஞ்சுட்டு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்னென்னா, இது வரைக்கும் அணு ஆயுதம் அங்கே இல்லை அப்படின்றதான் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக தெரியுமா, இஸ்ரேல் ஒரு முறை கூட இன்ஸ்பெக்ஷனுக்கு அலோவ் பண்ணதில்லை. இஸ்ரேல் அணு ஆயுதத்தை 200க்கும் மேற்பட்ட அணு ஆயுதம் வச்சிருக்கான். ஆனால் இது அலோவ் பண்ணாத காரணம் என்னன்னா, இங்கே அணு ஆயுதம் பிரச்சனை கிடையாது, எனக்கு அடிப்பணி அப்படிங்கிறதான் பிரச்சனை. நான் வந்து கேட்கும்போது நீ உன் கதவை திறந்து விடு, எனக்கு வந்து ஒரு பொம்மை அரசாங்கமாக செயல்படு, நான் எண்ணெயை கொடுக்க சொன்னேன் எண்ணெயை கொடு, இல்லை என்னெல்லாம் வேணாம், மனித வளம். இப்போ வந்து 10,000 பேர் வந்து அங்கே ஷார்ட்டேஜ் இருக்குது,
நீ 10,000 பேரை கப்பல் அனுப்பி எனக்கு வந்து கூலி வேலைக்கு பார்க்க அனுப்பு. இல்லையா நான் இன்னொரு ராணுவத்தை தாக்க போகிறேன், இன்னொரு நாட்டை தாக்க போகிறேன், உன் நாட்டை நான் வந்து மிலிட்டரியை பார்க் பண்ண பயன்படுத்திக்கிறேன். இப்போ இதுக்கெல்லாம் அனுமதிக்கணும் ஈரான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈராக்கை அழிச்சிட்டாங்க, சிரியாவை அழிச்சிட்டாங்க, சுற்றி இருக்கிற யமன் கிமன்லாம் குண்டு போட்டாங்க, சவுதியை தான் வலைக்குள்ள வச்சுட்டாங்க. அமெரிக்காவும் சவுதியும் அவ்வளோ நட்புறவு. ஆமாம். அப்போ அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கும், இல்லை அமெரிக்காவை எதிர்த்து கூட இல்லை, அமெரிக்காவுக்கு கீழ்ப்படியாத ஒரே நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். அப்போ மதமோ அணு ஆயுதமோ ஒரு சாக்காக தான் பயன்படுது இல்லையா. உண்மையான சிக்கல் அப்படிங்கிறது வந்து ஈரானோட இறையாண்மை, சுயசார்பு அப்படின்றதான். கண்டிப்பாக. இப்போ வந்து யூதர்களை பற்றியும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக யார் இந்த யூதர்கள்னு போயிட்டு இருக்கு. எனக்கு பர்சனலாக இருக்க ஒரு டவுட் என்னென்னா, இங்கே இருக்கிற இந்திய மக்கள் வந்து யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்னென்னா, நம்மளை அவன் ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டான், உன்னை ஒரு மனுஷனாவே அவன் மதிக்க மாட்டான். நீங்கள் எதன் அடிப்படையில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டை வந்து தெரிவிக்கிறீங்க? நீங்கள் இருக்க கிறிஸ்தவர்களும் சரி அவங்க வந்து சப்போர்ட்டை தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, இயேசுவை காட்டி கொடுத்து யூதர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த யூதர்கள்ன்றது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்? இது வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது ஒரு பகுதி கிறிஸ்தவர்கள், அதாவது ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவர்கள். ஏன் அப்படின்னா ரோமன் கேத்தலிக் ஒரு பகுதி. ஏன்னா பழைய ஏற்பாடை ஏற்கணும், ஓல்டு டெஸ்ட்மெண்ட் சொல்கிற பழைய ஏற்பாடு, கிறிஸ்து பிறப்புக்கு முன் இருக்கிற பைபிளை ஏற்பாங்க. ஏன்னா ப்ராட்டஸ்டன்ஸ் ஏற்க மாட்டாங்க, கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு தான். அதுலேருந்து வந்துட்டு இப்போ எங்களுக்கே சமக்கடப்படி சங்கி பேசினா பரவாயில்ல, நீ ஏன்டா அதை பேசிட்டு இருக்கிற, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் காப்பாற்றப்படும் பேசாதரா. ஏன்னா அவன் பண்ணுறதான் இங்கே உள்ளூரில் சங்கி பண்ணுறான். ஆமாம். சத்தீஸ்கரில் சர்ச்சை கொளுத்துறான், மணிப்பூரில் சர்ச்சில் உள்ளே வச்சு கொளுத்துறான். அப்போ கிறிஸ்தவர்களோட நிலைமை ஜயனோசத்துக்கு அடியிலோ இந்துத்துவாக்கு அடியிலோ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜயனோசமும் இந்துத்துவமும் சகோதர சித்தாந்தங்கள். ஆமாம். நீங்கள் வந்து இங்கே 2ஆம் உலக போகிறப்ப ஹிட்லர் வந்து யூதர்களை கொன்று குவிக்கிறாரு. ஆமாம், 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிக்கிறாரு. சவர்கர் ஹிட்லருக்கு வந்து பாராட்டு எழுதுறாரு. அங்கே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் முழுக்க ஹிட்லருக்கு ஆதரவாக இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இது யூதர்கள்னு பொதுப்படுத்த முடியாது, யூதர்கள் எப்படி இந்துக்கள்னு பொதுப்படுத்த முடியாது, இந்துத்துவா அப்படின்னு இருக்கோம். அந்த மாதிரி யூதர்கள் மத்தியில் ஜயோனிசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமானது. அவங்க ஹிட்லர் கூட நெருக்கமாக இருந்திருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, தன்னோட மக்கள் நலனுக்கு மேலே அவங்க வந்து, ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவிலும் யூகேலையும் பெரிய யூதர் பட்டாளம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுது. அதாவது வந்து போராட்டங்கள் நடத்துது. பாலஸ்தீன மக்களை கொன்று குவிப்பதை ஒருபோதும் இந்த தோலை அனுமதிக்கல, எங்கள் புனித நூலை அனுமதிக்கல. இது எப்படி இங்கே சொல்கிறாங்க இல்லையா, முருகனுக்கும் உனக்கு சம்மதமே இல்லை, நீ என்னடா முருகன் மாநாட்டை போட்டு எங்கள் ஊரில் கலவரம் பண்ண கட்டுறான்னு இங்கே இருக்க தமிழ் மக்கள் சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் நீ கர்த்தரின் பேரில், நீ அவங்க எக்கோவா பேரில் நீ வந்து தவறு இழிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த யூத தேசம் அப்படின்னு உருவாக்குறாங்க இல்லையா, இது வந்து பால்ஃபோர் டிக்ளரேஷன் சொல்லிட்டு, பால்ஃபோர்ன்றவர் வந்து யூகேயோட பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அங்கே என்ன பண்ணுறா 1917, இது நிறைய பேர் இப்போ சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, 2ஆம் உலக போரில் ஹிட்லர் யூதர்களை கொண்டதுனால தான் இஸ்ரேல் அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய புலம்பெயர்ந்தாங்கிறது ஓகே, கரெக்டு தான். ஆனால் இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் உருவாகுவதற்கு 1917 இந்த டிக்ளரேஷன், பால்ஃபோர் டிக்ளரேஷன் போட்டுறாங்க. அதில் என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா, யூதர்கள் யூரோப்பில் வந்து அடி வாங்குறாங்க, அதனால இங்கே வந்து குடியமர்த்துறோம், இங்கே இருக்கிற மற்ற எந்த இனத்துக்கும் எந்த சேதாரமும் ஏற்படாத மாதிரி பண்ணுறோம் நாங்கள். அப்போவே காந்தி சொன்னார், பிரான்ஸ் பிரெஞ்சு மக்களுக்கு, இங்கிலாந்து ஆங்கிலேய மக்களுக்கு, பாலஸ்தீன மக்களுக்கு தான் யூதர்களுக்கு அங்கே வேலைன்னு காந்தி சொன்னார். பெரியார் வந்து அவங்கள அரேபிய திராவிடர்கள்னாரு. நேரு முழுக்க அவங்களுக்கு ஆதரவாக. அப்போ யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற யூதர்கள் அவங்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்குறாங்க. தேசத்தை உருவாக்கி இப்போ நம்ம எப்படி மும்மொழி கொள்கை திணிக்கிறாங்க, ஹிந்தி திணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஹீப்ரூவை பண்ணுறாங்க. அவங்க ஹீப்ரூ இத்தனைக்கும் அட்லீஸ்ட் ஹிந்தி பேசுகிறாங்க, சான்ஸ்கிரிட் வந்து நம்ம லிட்ரேச்சரை வந்து தொடர்ந்து ஏதாவது இந்த சங்கி கூட்டம் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த சங்கிகளுக்கு முன்னாடி இருந்த இந்த பார்ப்பனிய அமைப்புகள் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஹீப்ரூ அப்படி கூட இல்லாமல் இருந்ததா ஒரு இன்ஸ்டியூட் அமைச்சு ஹீப்ரூவை திருப்பியும் வந்து மறு உருவாக்க செய்கிறாங்க. எல்லாரையும் ஹீப்ரூ பேச வைக்கிறாங்க, ஹீப்ரூவில் புத்தகங்கள் வெளியிடறாங்க. இதையும் தாண்டி ஹஸ்பாரா அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்குறாங்க. அந்த ஹஸ்பாரா அப்படிங்கிற மினிஸ்ட்ரி என்ன பண்ணோம் அப்படின்னா, உலகம் முழுக்க கலை, இலக்கியம், அறிவியல் எல்லாத்துலேயும் யூதர்களுக்கு ஆதரவான கருத்தியலை விதைச்சிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்த்துருப்பீங்க, 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்ற ஒரு ஹாலிவுட் படம். அது வந்து நம்ம தாத்தா காலத்தில் முதல்ல இந்தியர்கள் பார்த்த இங்கிலீஷ் படம் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ், பென் ஹர், இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே இந்த ஹஸ்பாராவால் இன்வெஸ்ட் பண்ணி உந்துதலுக்கு இவங்க பின்னணியிலேருந்து இயக்குனது. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தேசம். அது இப்போ இந்தியர்கள்லாம் இங்கே இந்தியாவிலே இருக்கிறோம். அது நாலு அடைவில் வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அப்புறம் அதாவது நிர்வாகத்துக்கு தான் இந்தியா அப்படிங்கிறது புதுசாக உருவாகுது இல்லையா, நிலப்பகுதி மக்கள் அப்படியே தான் இருந்தாங்க. ஆனால் யூதர்கள்ன்றது செயற்கையாக மக்களை கொண்டாந்து உருவாக்குறாங்க. அப்போ அந்த தேசத்து இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசம் தானே, மக்கள் அங்கீகரிக்கணும்ல. அதனால என்ன பண்ணுறாங்க, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் எடுக்கிறாங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் எதுக்கு எடுக்கிறாங்க, 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னா என்ன, மோசஸ் வந்து
இஸ்ரேலுக்கு வந்து மக்களை கூட்டிட்டு போய் ஒரு நாடை உருவாக்குறாரு. அப்போ இந்த கருத்தியலை விதைக்கிறதுக்கு அவங்க வந்து நான் எப்போ சொல்கிறேன் 1950கள்ல இருந்து தொடர்ச்சியாக படங்கள் எடுக்கிறாங்க. ஏன் இப்போ நம்ம இந்த சிஏஏ படம், ஆமாம், மிஷன் இம்பாசிபிள் படம்லாம் பார்க்குறோம்ல, அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பு இருக்கும். ஆமாம். அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க வந்து பின்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறாங்க. இந்த ஜயனிஸ்டுகள் பின்னாடி இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. ஒன்றும் இல்லை, ஹோம்லேண்டுன்னு ஒரு சீரிஸ் இருக்குது, பார்க்குற நிறைய மக்களுக்கு தெரியும், ஹாட்ஸ்டாரில் கூட ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப பிரபலமான ஒரு அமெரிக்கன் சீரிஸ். அது முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு. ஈராக்லேயோ ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த ஒரு ராணுவ வீரர் இஸ்லாத்துக்கு மாறி இருப்பார். அவர் வந்து அவங்களுக்கு தகவலை கொடுப்பாரு, தீவிரவாத தாக்குதலை அமெரிக்காவுக்குள்ளேயே நடத்துறதுக்கான வழியை பண்ணுவார். அந்த ஷோவோட 2 ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை சேர்ந்த யூதர்கள். அப்போ இந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நெட்வொர்க்காக வேலை பார்த்து, அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் இங்கே இருக்கிற நம்ம ஊரில் அண்ணாமலை வந்து முருகன் மாநாட்டில் என்ன பேசுகிறாருன்னா 2% தாங்கண்ணா யூதர்கள் உலகத்தில், ஆனால் உலகத்தையே ஆட்டி படைக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து 4 தேசத்துல போர் புரியுது, இந்துக்களுக்கு அதே போல ஒரு உணர்ச்சி வேணும் அப்படின்னு பேசுறாரு. இல்ல, ரெண்டுமே ஒரே ஐடியாலஜியை தான் இவங்க இப்பதான் புல்டோசர் எடுத்து வீட்டு அடிக்கிறாங்க. அவங்க 1948லயே புல்டோசர் ஆரம்பிச்சாங்க. இன்னொருத்தர் வந்து பாலஸ்தீனியன் லெபார்ட்டரின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, ஆந்தனி லெவன்ஸ்டன் சொல்ற ஒரு யூதர் பத்திரிகையாளர். அவர் பாருங்க, இங்க எப்படி இந்துத்துவத்துக்கு எதிராக போராடுறாங்களோ அந்த மாதிரி போராடுறவர். அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, பாலஸ்தீனியன் லெபார்ட்டரி. அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, பாலஸ்தீன் மக்களை, அந்த காசா பகுதியில் இருக்கிற மக்களை அங்கே இருக்கிற ஜயோனிஸ்டுகள் ஒரு ஆயுதத்துக்கான ட்ரையல் கிரவுண்டாக பார்க்குறாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து பயங்கர ஆயுதத்தில் வந்து போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த குண்டை போட்டால் 500 பேர் சாவறான். மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க, பாது இதுதான் இருக்குல்ல எஃபிஷியன்ட். அப்போ நீங்கள் வந்து ஒரு சாதா கிரவுண்டில், எம்டி கிரவுண்டில் ட்ரை பண்ண வேண்டிய குண்டை மக்கள் மீது ட்ரை பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஜயனிசம் அப்படிங்கிறது இந்த இந்துத்துவா என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறதோ அதோட உச்சமாக இருக்குது. அதனாலதான் இங்கே விவசாய போராட்டம் நடந்தது இல்லையா, விவசாய போராட்டத்தின் மீது ட்ரோனில் புகை குண்டுகள் போட்டாங்க. அதில் பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் எங்கே இருந்துச்சுன்னா இஸ்ரேலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ட்ரோன். இன்றைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் பல செயல்பாட்டாளர்களை வேவு பார்க்குறாங்க, ஃபோனில் டாப் பண்ணி வேவு பார்க்குறாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பெகசஸ் இஸ்ரேல் அரசாங்கம் கொடுக்குது. அப்போ என்ன அப்படின்னா, நான் செய்யணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நீ செய்யடா, எப்படின்னு எனக்கு சொல்கிறான், நானும் செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் இவங்க ஒன்று நெருப்பரசியாக அவங்களால தான் இவங்களுக்கு இதோ இல்லையா, அவங்க ஜயனிஸ்டுகள் இந்துத்துவவாதிகளை வந்து ஒரு யூஸ்ஃபுல் இடியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு வேலையாகிற ஒரு முட்டா பையன், நான் சொன்னா செய்வேன். ஏன்னா இந்த அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இன அழிப்பு ஆரம்பிச்சாங்க. அந்த இன அழிப்பு முதல் ஒரு மாசத்துல பாலஸ்தீனிய மக்களின் மீது பொய் செய்தியை பரப்பும் காணொளிகள், மீம்ஸ் அதிகமாக வந்தது எந்த நாடுன்னு சர்வதேச ஊடகங்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா அமெரிக்காலேருந்து வந்திருக்குன்னு நினச்சிருப்பாங்க, இஸ்ரேலை விட்டு அமெரிக்காலேருந்து வந்திருக்குன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் சர்ப்ரைஸ்க்கும் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஆமாம், இங்கே தொடர்ந்து வந்து பார்க்க தான் முடியாது. ஆமாம், ஸோ இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் பாலஸ்தீனத்தை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாலோ அது கீழே போய் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக மக்கள் அதை பார்க்கும்போது தோணுது, இப்போ என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்து பப்ளிக் இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வருது. அந்த அளவுக்கு ஒரு குரூரமாக மாறிக்கிட்டு இருக்கா மக்களோட மைண்ட் செட். அதாவது ஃபாசிசம் அப்படிங்கிறத எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பிஜேபின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு நினச்சிக்கிறாங்க. அந்த பிஜேபின்ற கட்சி மட்டும் கிடையாது, மக்களோட மனநிலையே வந்து ஒரு பயங்கர வெறுப்புணர்வான, ஒரு முரணான ஒரு சாதா சண்டை இருக்கும். முன்னாடி இப்போ வந்து ஒரு அஜித் விஜய் சண்டை, இல்லை ஒரு டீ கடையில் சண்டை அப்படின்ற சண்டை இருந்துச்சுன்னா அது அந்த 2 தனி மனிதர்களோடய முடியும். ஆனால் ஃபாசிச காலத்தில் என்ன பண்ணோம்னா, இப்போ நீங்கள் ஒரு மதமாக இருப்பீங்க, நான் ஒரு மதமாக இருப்பேன், டக்குன்னு அந்த மதம் என்னன்னு தேட தோணும், அந்த மதத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து அடிக்க தோணும். அதுதான் ஃபாசிச சூழல். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஏன் அடிக்கிறான்னா, அவனுக்கு இஸ்ரேல் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது மேப்பில் கேட்டால். ஆனால் இஸ்ரேல் வந்து முஸ்லீம்ஸ் அடிக்கிறான், நானும் முஸ்லீம் தான் இருக்கிறேன், அப்புறம் நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இந்த ஒரு ஃபேக்டர் தான் அவங்களை வந்து ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ராலி, இப்போ 3 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை வந்து நாங்கள் ஒரு 1000 பேத்துக்கு மேலே ராலி பாலஸ்தீனுக்கு ஆதரவாக போனோம். இப்போ அதோட காணொலிகளை பகிர்றோம், அதோட புகைப்படங்களை பகிர்றோம். கீழே முழுக்க பார்த்தா தீவிரவாதிங்க, ஜிஹாதிங்க, இஸ்லாம்ங்கிற ஒரே காரணத்துக்காக தீவிரவாதிகளை ஆதரிக்கிறீங்க, நீங்கள் குண்டு கட்டிட்டு போய் நீங்கள் வந்து மனித வெடி குண்டா மாறுங்கடா அப்படின்னு அவ்வளோ அப்யூசிவ் கமெண்ட்ஸ். அவன் வந்து முதல்ல என்ன தெரியுது அப்படின்னா, ஏன்டா 55,000 குழந்தைங்க சாப்பிட்றாங்க, 55,000 மக்கள் செத்துருக்காங்க, 18,000 குழந்தைகள் செத்துருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் வந்து சாப்பாடை உள்ள அனுமதிக்கல அப்படின்னா 70,000 1 லட்சம் குழந்தைங்க வரைக்கும் பட்னி சாவ போகிறாங்க. இது எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரிலங்க.
இதெல்லாம் தாண்டி அவனுக்கு வந்து பாலஸ்தீனியர்கள் இஸ்லாமியர்கள் அவங்க சாக தகுதியானவர்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆக்சுவலா இப்போ அங்க உதவிக்கு வந்த உதவியாளர்களை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு குவிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஜெனோசைடு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ஆதரவு தெரிவிக்கிறது, இப்போ ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிப்பாங்க, ரஷ்யா அதுக்கப்புறம் சைனா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்தப்போ இந்த தாக்குதல் அமெரிக்காவோட தாக்குதலுக்கு அப்புறம் அவங்க சொல்லியிருக்கிறது ரஷ்யர்கள் வந்து 20 லட்சம் பேர் இஸ்ரேலில் இருக்காங்க, அதனால வந்து நாங்கள் நடுநிலை தான் வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து அறிவிச்சிருக்கு. இதுவே ஒரு முரணாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது ஆக்சுவலாக. இல்லை ஆக்சுவலி இப்போ ரஷ்யா வந்து ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டாக தேடி தேடி கொள்றீங்க. ஏன்னா இப்போ கிடையாது, இப்போ வந்து 6 பேரை வந்து மிசைல் ஸ்ட்ரைக்கில் வந்து கொண்டிருக்காங்க ஈரானியன் சயின்டிஸ்ட். அதுக்கு முன்னாடியே ஒரு 25 சயின்டிஸ்ட்டாக கடைசி 20 வருஷமாக காரில் போயிட்டு இருக்கும்போது பைக்கில் சேஸ் பண்ணி போய் சுடுறது, மைக்ரோவேவ் ஓவன் வெடிக்கிறது, காரில் பாம்பு வச்சு வெடிக்கிறதுன்னு கொண்டிருக்காங்க. ஆனால் திருப்பி சயின்டிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. புத்தின் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை சயின்டிஸ்ட் வேணாலும் கொள்ளுங்க ஈரான் சயின்டிஸ்ட்டை. ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து 100க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட் வந்து ஈரானில் பவர் பிளான்ஸில், நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரே பிளான்ட்டில் 400 ரஷ்யன் எக்ஸ்பர்ட்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தரை கூட நாங்கள் திருப்பி எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு ரஷ்யா. நாங்கள் தொடர்ந்து நியூக்ளியர் டெக்னாலஜிக்கான எல்லா உதவியும் ஈரானுக்கு செய்வோம், எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து அவங்க வந்து யுரேனியம் வச்சுக்கிறது தானே பிரச்சனை, எவ்வளோ யுரேனியம் வச்சுக்கணுமோ அவ்வளோ யுரேனியத்தை வச்சுக்கிட்டு எக்ஸஸ் யுரேனியம் நான் வச்சுக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு புதின் கேட்குறாரு. இந்த அளவுக்கு வந்து ஆதரவு போதுமானது. சைனா வந்து ஓப்பனாகவே சொல்லிடுச்சு, தொடர்ந்து தாக்குதல் நடத்தினா அது வேறு விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லிடுச்சு. ஏன்னா ஈரான் அப்படிங்கிறது வந்து இந்த அரசியல் அறம் இதெல்லாம் தாண்டி பொருளியல் ரீதியாக ரொம்ப முக்கியமான நாடு. ஆமாம், 4வது பெரிய எண்ணெய் ஏற்றுமதி செய்கிற நாடு. க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க, இன்னும் க்ளோஸ் பண்ணலை. ஏன்னா அது வந்து ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி, எப்போ வேணுமோ அப்போ ஸ்ட்ராட்டஜிக்காக க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ பாராளுமன்றத்தில் அனுமதி வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், அது வந்து அந்த ஜலசந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மூடிட்டா உலகத்தில் 25% ஆயில் வர்த்தகம் வந்து அதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து வெறும் ஆயில், கடல் வழி, தரை வழிக்கு, அதாவது சைனா வந்து பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு ஒன்று இருக்குது, BRIன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பழங்காலத்தில் வந்து பட்டுப்பாதைன்னு சொல்லுவாங்க. ஆப்கானிஸ்தான், அந்த இது கசகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், இந்த அதில் சைனா இப்போ முழுக்க டெவலப் பண்ணுறாங்க. என்னென்னா சைனாவிலேருந்து மத்திய கிழக்கு, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா வரைக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட். இதில் ஈரான் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டே ஓடாது. ஏன்னா ஈரான் வழியாக தான், அதாவது துர்க்மெனிஸ்தான் போவோம், கசகஸ்தான் போவோம், அங்கேருந்து ஈரான் வரும், ஈரான்லேருந்து தான் துருக்கியிலேருந்து இதுக்கு ஐரோப்பாவுக்கு போகுது. அப்போ ஈரான் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்றதுனால சைனா முழுக்க ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். இன்னுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சைனாவிலேருந்து மசாத் வரையா டெரான் வர ட்ரெயின் ஒன்று இருக்குது, ட்ரெயின் போட்டாங்க. சைனாலேருந்து ஈரானுக்கு ட்ரெயினில் வரலாம் நீங்கள். ஓகே, அப்போ அந்த ட்ரெயினில் வந்து சைனாக்கு இன்னுமே வந்து பொருட்களை சப்ளை பண்ணிட்டு இருக்கு, ஈரானுக்கு பொருட்களை சைனா சப்ளை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆதரவு இருக்குது. நம்மளுக்கு நிலைப்பாடு ரீதியாக முரணாக தெரியுது அப்படின்னா இந்தியா தான் கண்டிப்பாக. ஏன்னா இந்தியா வந்து 100 வருஷமாக, நான் சொன்னேன் இல்லையா, காந்தி காலத்துலேருந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நீங்களே முன்னாடியே சொன்ன மாதிரி சித்தாந்த ரீதியாக அவங்க முழுக்க இஸ்ரேல் போயிட்டாங்க. முழுக்க இஸ்ரேல் போயிட்டு நீ பாலஸ்தீனுக்கு எதிர்க்கிற, அதுவே கண்டனத்துக்குரியது. ஆனால் தாண்டி இப்போ என்ன பண்ணுறேன்னா, உனக்கு நேச நாடான ஈரானையும் பகைச்சிக்கிற. ஈரானுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேரளவில் ஆதரவு தெரியுது இந்தியா, நாங்கள் ஈரானுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறோம், இஸ்ரேலுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறோம், நடுநிலைங்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிறது தவறு. ஏன்னா உங்களுக்கு உக்ரைன் போர் ஆரம்பிச்சப்போ பயங்கரமான எண்ணெய் தட்டுப்பாடு இருந்துச்சு, விலைவாசி ஆயிடுச்சு. அப்போ ஈரான் இந்தியாவுக்கு குறைந்த விலையில் சப்சிடைஸ் ரேட்டில் கச்சா எண்ணெய் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் 1994 இந்தியா மீது பொருளியல் தடைகளை போட அமெரிக்கா வந்து மூவ் பண்ணுச்சு. ஏன்னா வந்து அக்னி அப்படின்னு சொல்கிற மிசைலை உருவாக்குறோம், நம்ம வந்து அணு ஆயுதம் பரிசோதனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளியல் தடை போடுறதுக்கு முடிவு பண்ணிச்சு. முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, இதற்காக ஐநா சபையில் பாகிஸ்தானை வச்சு ஒரு தீர்மானம் கொண்டு வந்துச்சு. எது, காஷ்மீரை காட்டி காஷ்மீரில் மனித உரிமை மீறல் நடக்குது, அதனால இந்தியா மேலே தடை போடுங்கன்னு ஐநா சபையில் கொண்டு வந்தபோது ஆமாம் 1994. ஓகே, அப்போ ஈரான் தான் அதை முறியடிச்சாங்க. ஈரான் தான் அதை முறியடிச்சு இந்திய தூதரையும் இந்திய அமைச்சரையும் ஈரானுக்கு டெஹரானுக்கு கூப்பிட்டு போய் அலங்கரித்து, பாருங்கள் நாங்கள் இந்தியாவோட நட்புறவில் இருக்கோன்னு உலகத்துக்கு வெளிப்படையாக இந்தியாவை வந்து காப்பாற்றி விட்டது ஈரான். இப்படி ஒரு நட்புறவில் இருக்கிற நாடு நீ என்ன பண்ணுற, அவன் தாக்கினாலும் பரவாயில்ல, நாங்கள் 2 பேருக்கும் வந்து டபுள் பேலன்ஸ் பண்ணுவேன் நான் அப்படின்ற. ஷங்காய் கோஆப்ரேஷன் இருக்குது, ஷங்காய் கோஆப்ரேஷன் ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் வந்து G7 மாதிரி, அதில் ஷங்காய் கோஆப்ரேஷன், அதில் பாகிஸ்தான் இருக்குது, சைனா இருக்குது. அதாவது இந்த 3ஆம் உலக நாடுகள்னு சொல்கிற நாடுகளில் நிறைய நாடுகள் இருக்குது. அவங்கெல்லாம் இஸ்ரேலை கண்டித்து அறிக்கை விட்டாங்க. இந்தியா அதில் மெம்பர். உடனே என்ன பண்ணிச்சு, ஐயோ இந்த அறிக்கைக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் செப்பரேட்டாக ஒரு அறிக்கை விடுறோம், நாங்கள் வந்து பூசின மாதிரியும் இல்லாமல் பூசாத மாதிரியும் ஒரு அறிக்கை விடுறோன்னு விட்டாங்க. இது வந்து இந்தியாவின் வெளியுறவுத்துறை கொள்கையோட தோல்வியை காட்டு.
ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 2 பக்கமும் உருட்டுறீங்க அப்படின்னா கூட அதை லாபகரமாக நம்ம நாட்டின் நலன் பாதிக்காத விதம் லாபகரமாக உருட்டுற அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதா வெளியுறவுத்துறை கொள்கை வேலை. அது இல்லாமல் இன்னைக்கு கோமாளித்தனமாக எல்லாருக்கும் அம்பலப்பட்டு போய் நிற்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டரும் இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க.